நியூஸ் பார்த்தாலே கேஸ் விலை ஏறிடுச்சு, ஹோட்டல்லாம் மூட போறாங்க, பெட்ரோல் விலையும் கூடிய சீக்கிரம் ஏறிடும், என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னதான் இங்க நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. நான் சிம்பிளா இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போறதுனால நம்மளுக்கு ஏன் விலை உயருதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்தியா இருந்துகிட்ட ஆல்மோஸ்ட் 80% வரைக்கும் அவங்களோட கச்சா எண்ணெயை இந்த வளைகுடா நாடுகள்ல இருந்தா வாங்குறாங்க. நம்மளுக்கு கச்சா எண்ணெய் எதுக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கச்சா எண்ணெயை வச்சுதான் நம்ம இந்த கேஸ் ரெடி பண்றதா இருக்கட்டும், சிலிண்டர் தயாரிக்கிறதா இருக்கட்டும், பெட்ரோல் உருவாக்குறதா இருக்கட்டும், இந்த எல்லா விஷயங்களும் நம்ம செய்யறோம். எல்லா நாடுகளும் இந்த கச்சா எண்ணெய் வச்சுதான் செய்யறாங்க. ஸோ இந்த கச்சா எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பேற்பட்ட கச்சா எண்ணெயை நம்ம வளைகுடா நாடுகள்ல இருந்தா வாங்கிட்டு இருக்கோங்க. வளைகுடா நாடுகள்ல இப்போ போர் பதற்றம் நிலவருது. ஈரான் இருந்துகிட்டு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க நாட்டை ஒட்டி இருக்கிற ஹார்மோஸ் நீர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, கடல் சார்ந்த ஒரு வழி. இந்த கடல் சார்ந்த வழியில வர எல்லா கப்பல்களையும் தடுத்து நிறுத்துறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க. இந்த கடல் சார்ந்த வழியில வர கப்பல் முக்காவாசி கச்சா எண்ணெய் கொண்டு வர கப்பல் தாங்க. ஸோ இவங்க தாக்குதல் நடத்துறதுனால இந்தியாவுக்கு வர வேண்டிய கச்சா எண்ணெயும் கிடைக்க மாட்டேங்குது. கச்சா எண்ணெய்க்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்படுது. கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்படுறதுனால கேஸுக்கும் ஒரு தட்டுப்பாடு, சிலிண்டருக்கும் தட்டுப்பாடு, பெட்ரோலுக்கும் தட்டுப்பாடு. ஸோ இதனாலதான் இப்போ சிலிண்டர் விலை இங்க உயர்ந்திருக்குங்க. வீட்டுல பயன்படுத்துற சிலிண்டர் ஆல்மோஸ்ட் 60 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. ஹோட்டல்ஸ்ல பயன்படுத்துற சிலிண்டர் ஆல்மோஸ்ட் 115 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு. இதே மாதிரி இப்போ இந்த பெட்ரோல் விலையும் கூடிய சீக்கிரம் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலதான் விலை இந்த போர்னால ஏறி இருக்குங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க.